திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் வீரசோழபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏரிமுண்டி கருப்பண்ணசுவாமி திருக்கோவில் அமாவாசை குழுவினர் மற்றும் சின்னாடிகுல பங்காளிகளின் சார்பாக பொது பொங்கல் விழா, முப்பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனை விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள் 11/11/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற உள்ளது. 11/11/2025 செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு பாப்பினி பெரியநாயகி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், மாலை 5 மணிக்கு வீரசோழபுரம் ஸ்ரீ அடங்கார் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், மாலை 6 மணிக்கு ஸ்ரீ ஏரிமுண்டி கருப்பண்ணசாமிக்கு பொங்கல் வைத்தலும், இரவு 7 மணிக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் முப்பூஜையும் நடைபெற உள்ளது. 12/11/2025 புதன்கிழமை பகல் 12 மணிக்கு மேல் கோவில் மண்டபத்தில் சைவ அசைவ விருந்தும் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெருக. அன்போடு அழைக்கும் வீரசோழபுரம் சின்னாண்டிகுல குடிப்பாட்டு சொந்தங்கள், அமாவாசை குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள். எங்க கருப்பசாமி, அவர் எங்க கருப்பசாமி. வணக்கம் நேயர்களே. அஜித் இப்போ பார்த்தீங்கன்னா திரையுலகிலையும் பிஸியாக இருக்கார். அதே மாதிரி கார் ரேஸு அதுலேயும் இப்போ ரொம்ப பயங்கர பிஸியாக இருக்கார், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு திரைப்படம் ரொம்ப உயிர் மூச்சு அப்படின்னா கார் ரேஸ் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை தான் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அஜித்தை பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி அதிக நாளாகிடுச்சு. பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டார். ஏன்னா இந்த அசலுங்கிற ஒரு படத்தில் அதான் கடைசியாக அவர் பத்திரிக்கையாளரை சந்தித்து பேட்டி கொடுத்தது. அதுக்கு பிறகு இதுவரைக்கும் அவரை தமிழ் பத்திரிகையாளர் இதுவரைக்கும் சந்தித்து நம்ம பேட்டி கொடுத்து நம்ம பார்க்கல, கேட்கல. ஆனால் இப்போ சமீபத்தில் கார் ரேஸில் பயங்கர பிஸியாக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தமிழ்நாட்டிலே இல்லை, இந்தியாவில் நான் கார் ரேஸே வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா என்னையை பார்த்து நான் வெளியே வந்தேன்னா ரசிகர்கள் போன என்னை பின்தொடர்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த கார் ரேஸ் இருந்தாலும் நான் இங்கே வச்சுக்கிறது இல்லை, வெளியே போயிடுறது. அங்கே போனால் தான் என்னால் ஒரு மன நிம்மதியோட எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் என்னால் அந்த கார் ரேஸில் கலந்து கொள்ள முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில பழைய நிகழ்வுகள் எல்லாமே அந்த நேர்காணலில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அஜித் தன்னுடைய ரசிகர்களிடம் என்ன சொல்கிறாருன்னா, ரசிகர்கள் அவரை ஒழுக்கமாக இருக்கணும், அடாவடி பண்ணக்கூடாது, நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எப்போவுமே சொல்லுவார். இப்போவும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு தடவை திருப்பதிக்கு கூட சமீபத்தில் போயிருக்கும் போது அங்கே உள்ள அஜித் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே உள்ள ரசிகர்கள் பூரா அவரை பார்க்குறதுக்கு திரண்டு அவர் போகும்போது கூச்சல் போட்டு விசில் அடித்து கைத்தட்டி வாழ்த்து தெரிவித்தாங்க. அவர் உடனே இதெல்லாம் பார்த்துட்டு சுத்தம் போடாதீங்க அப்படின்னு கை காட்டினோடனே எல்லாம் அமைதியாகிட்டாங்க. காரணம் என்னென்னா, அஜித் ரசிகர்கள் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர். நீங்கள் உடனே என்ன நினைக்கிங்கன்னு தெரியுது. அப்போது விஜயுடைய ரசிகர்கள் ஒரே ஆரவாரம் விசில் அடிச்சுட்டு ஒரு கூப்பாடு போட்டுட்டு இந்த கூட்டங்கள்லாம் ஒரு அடாவடித்தனம் பண்ணுறது, அதெல்லாம் விஜய் கண்டிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது அஜித் இப்போ சொன்னதில்லை. அஜித் ரசிகர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டுங்கிறது முன்னாடியே சொல்லிட்டார், இப்போ முடிச்சு சொல்லலை. நீங்கள் இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடக்கூடாது. ஆனால் நம்ம மக்கள் அதை தான் பண்ணுவாங்க. அஜித் இப்படி சொன்ன உடனே ரசிகர்கள் ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும், கட்டுப்பாடோடு இருக்கணும் சொல்லியிருக்காருன்னா, அப்போ அவர் விஜய்க்கு இவர் பதிலடி கொடுக்குறாரு. விஜய் ரசிகர்களுக்கு இவர் ஒழுக்கத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நீங்கள் அதை கொண்டு போவீங்க. இங்கே இருக்கிற மீடியாக்கள் பத்திரிகையாளர்கள்லாம் அப்படி தான் அதை சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஏற்கனவே இந்த மங்காத்தான்னு ஒரு படம் வந்திருக்க போது அஜித் ரசிகர்கள் ரொம்ப அஜித் பேரை சொல்லி ரொம்ப ஒரு அடாவடி, ஒரு அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே அஜித் கொதிச்சு போயிட்டார். என்னடா இது, நம்ம ரசிகர்கள் ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அன்றையோடு அவர் ரசிகர் மன்றத்தை பூரா கலைச்சிட்டார். எந்த ரசிகர் மன்றம் செயல்படக்கூடாது, ரசிகர் மன்றமும் இல்லை, எல்லாத்தையும் கலைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டார். உடனே திரையுலகில் அங்கே மற்ற ரசிகர்கள் நான் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், இனிமேல் அஜித்துடைய லைஃப் முடிஞ்சுது, இனிமேல் அஜித் எழுந்திரிக்க முடியாது, சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்லாம் பலர் பேசுனாங்க. ஆனால் அதுக்கு அப்புறம் தான் அஜித்துடைய வளர்ச்சி பன்மடங்கு அதிகரிச்சுது. அஜித்துக்கு நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுது. எது மைனஸாக நினைக்கிறாங்களோ அதுதான் அஜித்துக்கு ப்ளஸ் ஆச்சு. நிறைய ரசிகர்கள் பட்டாங்கள் உருவானாங்க. ஆனால் எல்லாருமே அஜித் சொல்கிறத கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசும்போது
ரசிகர்கிட்ட அவர் பேசுகிறார், சொல்கிறார், அஜித் வாழ்க, விஜய் வாழ்க அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்னைக்கு வாழ போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாரு. இந்த ஆரவாரம் பண்ணுறவங்ககிட்டையும், கூப்பாடு போடுறவங்ககிட்டையும், கூச்சல் போடுறவங்ககிட்டையும் அதை எடுத்து உரைக்கார். நாங்கள் வாழ்கிறோம், விஜய் வாழ்கிறாரு, நான் வாழ்கிறேன், நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படிங்கிற தோணியில் அவர் கேட்குறாரு. அதை கேட்டவுடனே ரசிகர்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் உரைக்குது. ஆகா, அவர் சொல்கிறது நியாயம்தான் அப்படின்னு நினச்சாங்க. அதாவது அந்த பேட்டியில் வந்து சில அவருடைய அனுபவம், அவருக்கு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களையும் அதில் பகிர்ந்திருக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, 2025 ஜனவரி சமயங்களில் அஜித்துடைய ரசிகர்கள் அஜித்தை பார்க்கணும், விரும்புகிறாங்க, ஆசைப்படுறாங்க அப்படின்னு தகவல் கேட்ட உடனே அவர் ஒரு நாள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரசிகர்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. ரசிகரை சந்திக்கிறாரு. அவருடைய ரசிகர்கள் வந்து தொடர்ந்து மேடைக்கு வந்து அவருக்கு கை கொடுத்துட்டு கை குலுக்கிட்டு போகிறாங்க. ரைட்டு எல்லாம் முடிஞ்சவொடனே இவர் அஜித் இறங்கி காரில் போகும்போது கையை பார்க்குறாரு. கையில் பூரா ரத்தம். என்னடா ரத்தமாக இருக்குன்னு பார்த்தா கூட்டத்தோட கூட்டமாக யாரோ வந்து பிளேடை வச்சு அவர் கையில் அறுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கூட்ட நெரிசலாக அந்த அவங்க ரசிகர்கள் பார்த்த உற்சாகத்தில் அவருக்கு அது முதல்ல தெரியல. கார் ஏறி உட்கார்ந்த பிறகு தான் கையை பார்க்காரு, ரத்தம். அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி சில தவறான இதையும் பண்ணிடுறாங்க. அது வந்து ரசிகர்கள் வந்து தன்னுடைய இவங்களுக்கு வந்து ஒரு வெல்விஷர் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது. அதில் அவர் ஒரு ஆதங்கத்தில் இருந்தார் அவர். அதே மாதிரி அவருடைய இன்னொரு வருத்தப்பட்ட சொன்ன நிகழ்வு என்னென்னா, அவருடைய பையன் வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறான், அப்பா இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலுக்கு அவங்க அப்பாவை தான் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு கூப்பிட்டு போகிறாங்க, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து வராங்க, நீங்கள் ஏன்பா அங்கே வரமாட்டேங்கிறீங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு அவன் கேட்குறான். அதை கேட்கும் போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்ம பையன் மனசில் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கே. ஏன்னா அவங்க வந்து வெளியே போயிட்டு வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் பட்டாளங்கள் இருக்குது. வெளியே போனால் அவங்களை தொடர்ந்து வருவாங்க. ஒரு அசம்பாவிதம் நடக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நடிகர்கள், பெரிய நடிகர்கள்லாம் வெளியே வர்றதுக்கு காரணமே இதுதான். இந்த மாதிரி ஒரு பீக்கில் இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒருடைய அவங்க எதிர்பார்ப்பை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியவில்லையேங்கிற ஒரு வேதனையும் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதனுடைய கருத்துக்களையும் அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அஜித்துடைய நிலைமை. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தது நாமக்கல்லில் போய் இப்போ துப்பாக்கி சூடும் பயிற்சி வேறு பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா கூடிய விரைவில் அவர் வந்து துப்பாக்கி சூடும் போட்டியிலையும் கலந்துக்க போகிறாருன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா சில சமீபத்தில் சில வலைத்தளங்களில் அவருடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். ஷூட்டிங்கில் எப்படி அதை கற்றுக்கிறதுங்கிற மாதிரி அவர் அதை நாமக்கல்லில் ஒரு இடத்துல துப்பாக்கி சூடும் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. விரைவில் கார் ரேஸில் கலந்துக்கிட்ட மாதிரி இப்பொழுது துப்பாக்கி சூடும் போட்டியிலையும் நடிகர் அஜித் கலந்துக்க போகிறாரு. அதுலேயும் அவர் ஒரு உச்சத்தை பிடிப்பார் என்று நாம் நினைப்போம். அதுதான் நடக்கும். அதை நாம் விரைவில் பார்க்கத்தான் போகிறோம். நன்றி, வணக்கம்.